இன்றைக்கி அக்டோபர் 10ஆம் தேதிக்கான டீட்டெயில் பேஜ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மத்திய பிரதேசத்தில் 22 குழந்தைங்க வந்து சிரப் குடித்ததுனால வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி நான் கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரியா. அந்த இருமல் மருந்தோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்ட்ரிஃப் அப்படின்றது சொல்கிறாங்க. சரியா. ஸோ அந்த மருந்து குடித்ததுனால தான் இறந்து போனாங்க. ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் அதிகாரிகளோட அலட்சியத்தினால தான் இந்த மாதிரி பெரிய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா மருந்துலேயும் வந்து இந்த மருந்துகளுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா இந்த டிஇஜி அப்படின்ற ஒரு மருந்து, அதாவது டை எத்திலீன் கிளைக்கால் அப்படின்ற மருந்து வந்து கிட்டத்தட்ட 0.1% தான் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மருந்தில் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48.6% இருந்திருக்கு. 1% கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மருந்து வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு அளவுக்கு வந்து கலந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அளவுப்பதி மருந்துகள்லேயே வந்து காமனாக வந்து இந்த மாதிரியான மருந்துகள் சேர்ப்பாங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அந்த 0.1 லெவல் தான் சேர்த்துருக்கணும். ஆனால் இவங்க வந்து 48% மேலே சேர்த்தனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அளவுப்பதி மருந்துகளில் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு இனிப்பு சுவைக்காக தான் இந்த மாதிரி மருந்துகள்லாம் சேர்க்குறாங்க. அதாவது இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு கெமிக்கல் தான் வந்து கிளிசரின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து சேர்க்குறாங்க. ஸோ அதுதான் வழக்கம். ஆனால் இந்தியாவில் ஒரு கிலோ கிளிசரின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால வந்து இவங்க என்னென்னா டிஇஜி அப்படின்ற கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 110 தான். ஓகேவா. ஸோ அந்த ரேட் சீப்பாக கிடைக்குது அப்படின்றதுனால இதை கொடுத்து வந்து அந்த மருந்தை வந்து இது பண்ணியிருக்காங்க, மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது கிடையாது. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 48.6% கிட்டே சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட்டு கம்மியாகவே இருந்தாலும் ஸோ இதை வந்து நீங்கள் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து கிளிசரின் யூஸ் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு கொஞ்சம் ஒரு கெமிக்கலுடைய தன்மையை பொறுத்து மாறும். ஸோ அதனால் வந்து கிளிசரினுடைய அளவுக்கிட்ட இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஸோ ஓகேவா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஇஜி அப்படின்ற கெமிக்கல் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கூலண்ட் வாட்டர் இருக்குல்ல, ஸோ இந்த இன்ஜினை வந்து சூட்டை தணிக்கிறது அப்படின்ற ஒரு வாட்டர் சொல்லுவாங்க, ஒரு தண்ணி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கலாம், கிட்டத்தட்ட காரில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான கெமிக்கல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் யூஸுக்கு உள்ளதை வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா அந்த அளவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. சரியா. அது பார்த்துக்குங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி ஊழல் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து மேக் பண்ணால் ஒரு மருந்து வந்து வெளிநாட்டில் வந்து பாதிப்பு ஏற்படுத்திச்சு அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய பேர் வந்து வெளிநாட்டு அளவில் வந்து கெட்டுப்போச்சு அப்படின்றதுனால அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து வெளியூருக்கு போகிற, அதாவது வெளிநாட்டுக்கு போகிற, அதாவது ஆஃப்ரிக்காவில் வந்து சில குழந்தைகள் இறந்து போயிருக்கோம். சில குழந்தைகள் சொல்கிறத விட ஒரு 50க்கு மேலே வந்து இறந்து போயிருக்கோம். அது இங்கே கொடுத்துருப்பாங்க. 65 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா. ஸோ அவ்வளோ பேர் இறந்து போனனால இவங்க வந்து எல்லாமே ஃபுல் செக்கப் பண்ணிட்டு தான் இனிமேல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிலமை. ஆனால் கடைசியில் வெளியே வந்து கடைசியில் உள்நாட்டிலே வந்து இந்த மாதிரி தரக்குறைவான மருந்துகள் போகுது அப்படின்றது கண்காணிக்க முட்டிங்க அப்படின்ற மாதிரி இதை பேசியிருக்காங்க. ஸோ அது பார்த்துங்க. ஸோ அன்றைக்கான திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பை போல் கொல்ல பயன்படுவர் கீழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுகி குறை சொல்லிய அளவிலேயே சான்றோர் பயன்படுவர். அதாவது அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்க ஓகேன்னு கேட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்கில் பாருங்கள். இதை கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரியா. சொல்ல பயன்படுவர் சான்றோர், சொன்னால் கேட்டுக்குவாங்க. சான்றோர் அதாவது அறிவுள்ளவங்க வந்து கேட்டுக்குவாங்க. ஆனால் வந்து கீழான மக்கள், அதாவது சில பேர் இருப்பாங்கள்ல, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொன்னால் போதாது செஞ்சு காட்டிடணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடல்ட்ரேஷன், இந்த கலப்படம் பண்ண இந்த கம்பெனி கூட வந்து இது பொறுத்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ கரும்பை போல் அழித்து பிழிந்து, அதாவது நல்லா அழுத்தி பிழிஞ்சி அவங்கள வந்து யூஸ் பண்ணால் தான் உண்டு, அவங்கள திறந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள திறந்து விட்டால் போதாது, திருத்தணும் அப்படின்ற மாதிரி இதில் எடுத்துக்கோங்க. சரியா. அந்த திருக்குறளை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நோபல் பரிசு பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு லைஃப் அட்வைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல வந்து காந்தி பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து தாமதத்தை வந்து தாமதமாக வர்றது, லேட்டாக வர்றதை வந்து கிட்டத்தட்ட பிறருடைய டைம் வந்து திருடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவோட முதல் அதிபர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன்னு
அவர் வந்து ஒழுக்கத்தை வந்து ரொம்ப அடிப்படையாக வந்து கருதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து முதல் அதிபர். ஸோ அதுக்காக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பார்த்திங்கன்னா ஹங்கேரி எழுத்தாளர் வந்து வாங்கியிருக்காரு. சரியா? அவரோட பேர் என்னென்னா லாஸ்லோ கிராஸ்னஹோகாய் அப்படின்றவர் தான். சரியா? அவர் வந்து எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். சரியா? ஸோ அவர் வந்து கடும் பயங்கரவாத சூழலுக்கு மத்தியிலையும் வந்து கலையின் சக்தி வந்து உறுதிப்படுத்தியதுனால வந்து அவருக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அவர் வந்து ஆல்ரெடி வந்து மேன் புக்கர் பரிசு வந்து வின் பண்ணியிருக்காரு. மேன் புக்கர் பரிசு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருக்கும். ஸோ அது 2015 வந்து இவர் வாங்கியிருக்கார். சரியா? ஸோ அதே மாதிரி போன வருஷம் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று பெருந்துயரை வந்து மனித வாழ்வின் பலவீனத்தையும் ஆழமாக விளக்கும் வகையில் வந்து எழுதின ஹாங்காங் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அவங்க வந்து இந்த மாதிரி எழுதினதுனால அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது போக நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் வந்து இளைஞர்கள் வந்து விவேகானந்தர் சொல்லியிருப்பார், எனக்கு ஒரு 100 இளைஞர்களுக்கு கொடுங்க, நான் தேசத்தை வந்து மாற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இருந்த இளைஞர்களுக்கு வந்து அது பொருந்தும். ஆனால் இப்போ இந்தியாவிலேயே பாதி பேர் வந்து இளைஞர்களாக தான் இருக்காங்க, இன்னுமே உருப்படாமல் தான் போய்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார். சரியா? விமர்சிப்பார். அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இதில் என்னென்னு மட்டும் பார்த்துக்குங்க கண்டென்ட்டு. அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த 1991 ரிஃபார்மேஷனுக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 6% வந்து க்ரோத் இருக்குது. அப்படி அதாவது லாஸ்ட் 30 வருஷத்துக்கு வந்து ஆவரேஜாக 6% க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 45 கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் கொடுக்கல. ஓகேவா? டிஎன்பிசி தலைவர் பிரபாகர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.